முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் முனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்க எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போறோம். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது ரயில்வே எக்ஸாமோட அந்த எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், என்ன டாபிக்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ நீங்க என்ன மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். எக்ஸாம் பேட்டர்லாம் எப்படி இருக்கும், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் இருக்குமா, அது மட்டும் இல்லாம பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா நீங்க ஸ்கூல் படிக்கும் போதோ இல்ல காலேஜ் படிக்கும் போது ரயில்வே ஜாப்புக்கு போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான போஸ்டிங்க, என்ன மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இல்ல பார்த்தோம்னா உங்களுக்கு ஆஃப்லைன் டெஸ்டா, இந்த மாதிரியான பேசிக் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் சேலரி டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை ரயில்வே எக்ஸாம் கண்டக்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிமாங்க, அதாவது RRB அப்படிமாங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒன்னாதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பொறுத்தவரை மற்ற டிபார்ட்மெண்ட் விட இந்த SSC பேங்கிங் ரெலவென்டான எக்ஸாம் இதை விட அதிகப்படியான வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. சொல்ல போனா பல்க் வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. இந்த குரூப் டிக்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 35,000 40,000 இந்த மாதிரியான வேகன்சி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி வேகன்சி லெவல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம பார்த்தா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு நீங்க ரயில்வே ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ரயில்வே ஜாப் பொறுத்தவரை ஏஜ் லிமிட் பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்டெண்டரா கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு இப்போ பேங்க் பொறுத்தவரையும் 30 இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. SSCக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 30 தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. பட் ரயில்வே ஜாப் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு உங்களுக்கு 33 வரையும் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உங்க கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் தராங்க. இது பார்த்தா இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் பார்த்தா ரயில்வே ஜாப்ஸ் பொறுத்தவரை பார்த்தா இப்ப ரீசன்ட் டேஸ்ல தமிழ்ல கூட எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13 இருந்து 15 லோக்கல் லாங்குவேஜ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. தமிழ் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி ஒரு 15 லாங்குவேஜ் கொடுப்பாங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கம்யூனிகேஷன்ல ரொம்ப லேக்கா இருக்கவங்க, இங்கிலீஷ்ல அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். நீங்க தமிழ்ல சூஸ் பண்ணி கூட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தா ரயில்வே ஜாப் பொறுத்தவரை பார்த்தா மோஸ்ட்லி பார்த்தா உங்களுக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் கேட்பாங்க. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து ஒன்று மார்க் பண்ற மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் வரும். அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதாவது ஆன்லைன் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்றாங்க. இப்போ ரீசென்ட் டேஸ்ல பார்த்தா நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ற எல்லா எக்ஸாமே ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. SSC ரெலவென்டான எக்ஸாம், பேங்கிங் ரெலவென்டான எக்ஸாம், அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இந்த மாதிரியான ரயில்வே எக்ஸாம், LIC எக்ஸாம் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே தமிழ்நாடு பேஸ்ட் எக்ஸாம் ஆஃப்லைன்ல தான் கண்டக்ட் பண்ணிட்டு மேபி ஃபியூச்சர்ல இந்த தமிழ்நாடு பேஸ்ட் எக்ஸாமும் ஆன்லைன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பொறுத்தவரையும் பார்த்தா. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் கொடுப்பாங்க. 4 ஆப்ஷன்ல நீங்க ஒன்னு மார்க் பண்ற மாதிரி இந்த எழுதுற மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வராது உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு எடுத்துட்டா. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா உங்களுக்கு வேகன்சி பார்த்தா உங்க குவாலிஃபிகேஷன் பேஸ்ல இருக்கு உங்களுக்கு. இப்போ 10th முடிச்சவங்களுக்கு தனியா வேகன்சி இருக்கு உங்களுக்கு, தனியா போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு. +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியா போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு. இல்ல ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியா போஸ்டிங் இருக்கு. இல்ல குறிப்பிட்ட டிகிரி இப்போ இன்ஜினியரிங் அப்படி இல்ல பார்த்தோம்னா நீங்க BSc பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படி இல்ல BSc கம்ப்யூட்டர் ரெலவென்டா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டெக்னிக்கல் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இவங்களுக்குலாம் டெக்னிக்கல் ஜாப் நிறைய இருக்கு உங்களுக்கு. சோ இந்த மாதிரி பார்த்தா உங்க குவாலிஃபிகேஷன் பேஸ்ல நிறைய ஜாப் நீங்க அப்ளை பண்ண முடியும். இதுவே பேங்கிங்ல எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு நீங்க போனா கூட ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த மாதிரியான எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க SSC அது மட்டும் இல்லாம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரெண்டுக்குமே நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 10th குவாலிஃபிகேஷன் பேஸ்ல, 12th குவாலிஃபிகேஷன் பேஸ்ல டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்ல டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி தனித்தனியா போஸ்டிங் இருக்கு. இது பார்த்தா ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படினே சொல்லலாம். ஏன்னு பார்த்தா இப்ப நீங்க காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா 12th குவாலிஃபிகேஷன் பேஸ்ல இருக்க எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10th குவாலிஃபிகேஷன் பேஸ்ல இருக்க எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இது பேஸ்ல கூட கான்ஸ்டபிள், SI இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல பார்த்தா. சோ அந்த மாதிரி எக்ஸாம் கூட உங்களுக்கு அந்த மாதிரி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் கிளியர் பண்ண முடியும். பிசிக்கல் மெஷர்மெண்ட்லாம் ரொம்ப ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல ஒரு கான்ஸ்டபிள் அப்படி இல்ல SI இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களோட டேலண்ட் பேஸ்ல, உங்களோட ஸ்கில் பேஸ்ல பிளஸ் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஜாப் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு கீழே பார்த்தா ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வருது. அது மட்டும் இல்லாம
அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான வேகன்சி. இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெக்னிக்கலுக்கான ஒரு வேகன்சி தான் உங்களுக்கு. முக்கியமா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இவங்களாம் வந்து அப்ளை பண்ற மாதிரியான ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு. இதுக்காக டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறதுலாம் இல்ல. ஒவ்வொரு போஸ்ட் பொறுத்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல வந்து பார்த்தா குரூப் டிக்கான வேகன்சி வருது. இது மட்டும் இல்லாம என்டிபிசி அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கு. என்டிபிசி அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. +2 முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். இப்ப +2 முடிச்சவங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ட்ரெயின் கிளர்க் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான வேகன்சி வந்து போடுவாங்க உங்களுக்கு. முக்கியமா வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து டிராபிக் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி எல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்க அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ உங்க குவாலிஃபிகேஷனுக்கு பேஸ்ல நீங்க +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேலரிலாம் வந்து பார்த்தோம்னா நீங்க என்ன போஸ்டிங் போறீங்களோ அதை பொறுத்து சேலரி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்ல வந்து பார்த்தா உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, இது மட்டும் இல்லாம எஸ்ஐக்கான வேகன்சி தனியா வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பார்த்தா கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, எஸ்ஐக்கான வேகன்சி தனியா கண்டக்ட் பண்றாங்களோ உங்களுக்கு வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லயும் இந்த மாதிரி தனித்தனி வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. வேகன்சி லெவலும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தா எஸ்எஸ்சிலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா எஸ்ஐக்கான வேகன்சி இந்த மாதிரி தனித்தனியான வேகன்சி வருது உங்களுக்கு. பட் அது வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல வந்து போடுவாங்க உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸ் இருக்கு. அங்க வந்து எதிலாவது ஒன்றுல வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள், எஸ்ஐ நீங்க என்ன எக்ஸாம் கிளியர் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. பட் நீங்க ஆர்பிஎஃப்ல கண்டக்ட் பண்ற, அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல கண்டக்ட் பண்ற கான்ஸ்டபிள், எஸ்ஐ இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல, அது மட்டும் இல்லாம ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. உங்க ஒர்க் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரயில்வே பேசஞ்சர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமா வந்து பார்த்தோம்னா ரயில்வேல நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தா டிராவல் பண்ணுவாங்க. அவங்க திங்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப வந்து சேஃப்டியா பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா ஏதாவது வந்து பார்த்தா கிரைம் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்க விசாரிக்கணும். இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். முக்கியமா வந்து பார்த்தா ரயில்வேல டிராவல் பண்ற பீப்புளை டிபெண்ட் பண்ணி தான் வந்து உங்களோட ஒர்க் இருக்கும். இதுவே கான்ஸ்டபிள் அப்படின்னா உங்களுக்கு நார்மலான ஒர்க் இருக்கும். எஸ்ஐ அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. சோ இந்த மாதிரியான போஸ்டிங் தான் மோஸ்ட்லி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல வந்து உங்களுக்கு வருது. இதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நோட்டிபிகேஷன், அது மட்டும் இல்லாம எலிஜிபிள், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா வேகன்சி லெவல், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ல கொஞ்சம் சேஞ்ச். முக்கியமா நீங்க டெக்னிக்கலா அப்ளை பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக்கலா கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இதுவே நீங்க நார்மலா வந்து பார்த்தா 10th குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம், +2 குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம், இல்ல டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் இதெல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஜெனரல் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. பட் எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். மோஸ்ட்லி வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமோட ரவுண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்க பேங்கிங் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அங்க பிரிமிலரி, மெயின், இன்டர்வியூ அப்படி வந்து சொல்லுவாங்க. இதுவே எஸ்எஸ்சி ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு Tier 1, Tier 2, Tier 3 அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் எல்லாமே வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு. பட் ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா குரூப் டி, இது வந்து பார்த்தா 10th குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு எக்ஸாம். இதுல வந்து பார்த்தா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நடக்கும் உங்களுக்கு. பட் அதுக்கப்புறம் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட கிலோ வெயிட்ட, குறிப்பிட்ட மீட்டர் வந்து பார்த்தா நீங்க கீழே வைக்காம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்தா மென்னுக்கு தனியா ஒரு ரூல் இருக்கும், விமனுக்கு தனியா வந்து ஒரு ரூல் இருக்கும் உங்களுக்கு. சோ உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடக்கும் உங்களுக்கு. டாபிக் வைஸா வந்து பார்த்தா ரீசனிங், மேக்ஸ் ரெலவெண்டான டாபிக், மேக்ஸ்னா இங்க ஆப்டிடியூட் ரெலவெண்டான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் ரெலவெண்டான கொஸ்டின் வரும். சோ இந்த 4 டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல நீங்க எந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்ளை பண்ணாலும் மோஸ்ட்லி இந்த டாபிக்ல தான் கொஸ்டின் வரும். இப்போ நீங்க டெக்னிக்கலா ட்ரை பண்றீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா இப்போ ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இதெல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 வந்து பார்த்தா காமனான டாபிக் தான் வரும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 பொறுத்தவரையும் நீங்க டெக்னிக்கலா அப்ளை பண்றீங்க அப்படின்னா டெக்னிக்கல் கொஸ்டினுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ +2 குவாலிஃபிகேஷன், டிகிரி குவாலிஃபிகேஷன் பேஸ்ல என்டிபிசி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு. அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. இதுல வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 இருக்கும், அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இருக்கும், அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி ரவுண்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காமனா இந்த 4 டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ரீசனிங், ஆப்டிடியூட், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து வரும், ஜெனரல் அவேர்னஸ் ரெலவெண்டான கொஸ்டின்ல இருந்து வரும் உங்களுக்கு.
அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்றாங்க. அதாவது உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இந்த மாதிரியான ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தனியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ப டைப்பிங் தெரியும் அப்படின்னா அதுக்கு தனியா போஸ்டிங் இருக்கு. இல்ல டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு டைப்பிங் தெரியும் அப்படின்னா அதுக்கு தனியா வந்து போஸ்டிங் இருக்கு. இது டைப்பிங் தெரியணும் அப்படின்னா நீங்க டைப்பிங் மிஷின்லாம் டைப் பண்ண தேவையில்லை. இது வந்து பார்த்தா சிஸ்டம் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. நார்மலான டைப்பிங் தெரிஞ்சாவே கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்ல கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரைக்கும் பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 இருக்கும். அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இருக்கும் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 பொறுத்தவரைக்கும் காமனான டாபிக்ல தான் கொஸ்டின் வரும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தா உங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. முக்கியமா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெலவென்ட்டான டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஐடி ஆஃபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க. அப்ப வந்து பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2க்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான டாபிக் வரும் உங்களுக்கு. அதிகப்படியான கொஸ்டின். இதுக்காக ஜென்ரலான டாபிக் வராது அப்படிங்கறலாம் இல்ல. ஜென்ரலான டாபிக்கும் வரும். பிளஸ் வந்து உங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. இதுல வந்து பார்த்தா மொத்தம் 4 போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு. ஜூனியர் இன்ஜினியர் ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்கு. அதுக்கப்புறம் சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கு. அதாவது கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க. அப்புறம் டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு. டிஎம்எஸ்னா டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிம்பாங்க. இந்த டிஎம்எஸ்க்கும் அது மட்டும் இல்லாம ஜூனியர் இன்ஜினியருக்கும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த டிப்ளமோ முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே வந்து ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பட் நீங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம், பிசிஏ முடிச்சிருக்கலாம், இல்ல இன்ஜினியரிங் ரெலவென்ட்டான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் தான் உங்களுக்கு. ஜூனியர் இன்ஜினியர்ல வர ஐடி ஆஃபீஸருக்கு. இதுவே சிஎம்ஏ போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டெக்னிக்கலா ஏதாவது ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா இந்த மாதிரி எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல வந்து பார்த்தா கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, எஸ்ஐக்கான வேகன்சி வந்து தனித்தனியாக கண்டக்ட் பண்றாங்க. கான்ஸ்டபிளுக்கு 10th முடிச்சிருந்தா போதும். இதுவே வந்து நீங்க எஸ்ஐ ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். பட் அந்த டிகிரி எந்த டிகிரியா வேணாலும் இருக்கலாம். இந்த டிகிரி தான் அப்படிங்கறதுல இல்ல. பட் இந்த மாதிரியான 2 எக்ஸாமே வந்து பார்த்தா பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பார்ப்பாங்க. அதாவது ஹைட், வெயிட், செஸ்ட் இதெல்லாம் கம்பல்சரியா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிளஸ் வந்து பார்த்தோம்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் பார்ப்பாங்க. முக்கியமா வந்து பார்த்தோம்னா இந்த ரன்னிங் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல கான்ஸ்டபிள் எஸ்ஐக்கு என்ன மாதிரி ரவுண்ட்லாம் கண்டக்ட் பண்றாங்களோ அந்த மாதிரியான ரவுண்ட் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லயும் எஸ்ஐக்கும் அது மட்டும் இல்லாம கான்ஸ்டபிளுக்கும் டிஃபரெண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தா மென்னுக்கு தனியா ரூல், விமனுக்கு தனியா ரூல் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல ஒரு கான்ஸ்டபிள் எஸ்ஐ ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பார்ப்பாங்க, பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பார்ப்பாங்க உங்களுக்கு. சேலரி வைஸ் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டபிள் அப்படின்னா ஒரு 20,000 கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்ஐ அப்படின்னா ஒரு 35,000 கிட்ட வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க இதுவே வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியரோட சேலரி அப்படின்னு பார்த்தா ஜாப் பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 42,000 மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா குரூப் டியோட சேலரி அப்படின்னு எடுத்தா ஒரு 20,000 கிட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போஸ்டிங் போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. என்டிபிசியோட வேகன்சி அது மட்டும் இல்லாம சேலரி அப்படின்னு எடுத்தா நீங்க எந்த வேகன்சிக்கு அப்ளை பண்றீங்க, என்ன போஸ்டிங்க்கு போறீங்க அது போது டிஃபரெண்டா இருக்கும். இப்ப +2 குவாலிஃபிகேஷன் பேஸ்ல போறீங்க அப்படின்னா 20,000 இந்த அவரேஜ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல டிகிரி பேஸ்ல போனீங்க அப்படின்னா ஒரு 30,000 மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நீங்க எந்த போஸ்டிங் போறீங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ரயில்வே ப்ரொடக்ஷன் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டிராவல் அலவன்ஸ் கொடுத்து நைட் டியூட்டி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தனி அலவன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரயில்வேல டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சில டைம் குவார்டர்ஸ் கூட தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த சிட்டியில ஒர்க் பண்றீங்க, எக்ஸ் சிட்டியா, ஒய் சிட்டியா, இஜெட் சிட்டியா, இந்த எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிறது எதை பொறுத்து பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க. சோ அதை பொறுத்து வந்து பார்த்தா உங்களோட இந்த அலவன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஏதாவது ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.